வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயில் என்ஜின் மேற்கூரையில் ஏறிய இளைஞர் உயரழுத்த மின்கம்பியின் அருகே அமர்ந்தபடி பெரும் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் இளைஞருக்கு நேர்ந்தது என்ன? சட்டையை கழற்றிக்கொண்டு சாவகாசமாக ரயில் என்ஜின் மீது அமர்ந்திருக்கும் இவர் 2 அடி எழுந்து நின்றால் அவ்வளவுதான். உயரெடுத்த மின்சாரம் ஒரு நொடியில் ஆளை பஸ்மமாக்கிவிடும் என்பது கூட அறியாமல் சுமார் 1 மணி நேரம் அலப்பறையை கொடுத்த இளைஞரால் காட்பாடி ரயில் நிலையமே கதிகலங்கி போனது. இறுதியில் நடந்தது என்ன? இளைஞர் தப்பித்தாரா? புதுச்சேரியில் இருந்து மும்பை நோக்கி செல்லும் தாதர் எக்ஸ்பிரஸ் ரயில் காட்பாடி ரயில் நிலையத்தின் 4வது மேடைக்கு வந்து நின்றது. அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மங்கள்குமார் என்ற 22 வயதான இளைஞர் திடீரென ரயில் என்ஜின் மேற்கூரையில் ஏறி அமர்ந்திருக்கிறார். இதைக் கண்ட பயணிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அதிர்ச்சியடைந்தனர். உயர் மின்னழுத்த கம்பிகள் அருகே அவர்கள் அமர்ந்திருந்ததால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் கூச்சலிட்டு கீழே இறங்குமாறு வலியுறுத்தினர். ஆனால் அவரோ சட்டையை கழற்றிவிட்டு சாவகாசமாக அமர்ந்து கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தபடி அனைவரின் பிபியையும் எகிர விட்டு கொண்டிருந்தார். உடனே இது பற்றி ரயில்வே மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை தற்காலிகமாக துண்டித்தனர். அதன் பிறகு ரயில்வே போலீசார் மற்றும் அங்கிருந்த பொதுமக்களின் உதவியுடன் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த இளைஞர் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் அவர் தன்னிச்சையாக பேசிக்கொண்டும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்தபடியும் இருந்ததால் ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர். அவரை சிகிச்சைக்காக மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் தாதர் எக்ஸ்பிரஸ் ரயில் சிறிது நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது.